ஃபார்மெட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மெட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் யாராருக்கெல்லாம் எந்தெந்த மாதிரியான வீடுகள் அமையும், எந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு புதுசான வீடும், எந்தெந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி கட்டியிருக்க வீடும் அமையும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், வீடு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கனவு சார், வாழ்நாள் கனவு அப்படின்னு சொல்லலாம். அந்த வீட்லேயுமே வந்து சிலருக்கு தான் புதுமனை அப்படின்றது, நீங்கள் வந்து பூமி பூஜை போட்டதுலேருந்து மொட்டை மாடி கட்டுற வரைக்கும் உங்களுடைய தயவிலே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது சார். சில பேருக்கு நீங்கள் வந்து கட்டி வச்சுருக்க வீடை வாங்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சில பேருக்கு வந்து ஆல்ரெடி குடியிருந்துட்டு அதை காலி பண்ணிவிட்டு அதை நீங்கள் சொந்த வீடாக ஆக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் சார். ஸோ யாராருக்கெல்லாம் எந்தெந்த மாதிரியான வீடுகள் அமையும் சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இப்போ வீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு, வீட்டு மனை ரெண்டுமே சரி. இந்தந்த தேதி உள்ளவங்களுக்கு இன்னும் நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அது அமையாமல் இருக்குது சார். நாங்கள் ரெண்டு இருக்குது. ஒன்று காசு கையில் இருக்கும், இல்லைன்னா வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து அவங்க சேலரிக்கு அவங்களுக்கு எலிஜிபிள். அவங்க ஓகேன்னு சொன்னால் அடுத்த செகண்டு பேமெண்ட் வந்துடும். அவங்களுக்கு வந்து 2 பேர் வெயிட் பண்ணுறாங்க, சில பேருக்கு அமையலை. சில பேர் ஏதோ சரி நான் தேடி தேடி பார்த்தா கிடைக்கல, ஏதோ ஒன்று கிடைக்கட்டும் எங்கே வாங்கிடுறாங்க, போயிட்டு 2 மாதத்தில் பிடிக்கலன்னு வெளியே வந்துடுறோம் அப்படின்னு இருக்காங்க. ஏன் இந்த ரீசன்லாம் சொல்கிறாங்க? இன்னும் சில பேர் வீடை கட்டிட்டு போகவே மாட்டேங்கிறாங்க, சில பேர் வீடை வாங்கிட்டு போக மாட்டேன்றாங்க, அதேமாதிரி இடம் வாங்கிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நிறைய இருக்கும். ஆனால் ஒரே காரணம் என்னன்னாக்கா, இந்த தேதி பிறந்தவங்களுக்கு புது வீடு தான் இருக்கணும், செகண்ட் ஹேண்டு வீடு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது வந்துட்டு காலி மனையாக இருந்தாலும் சரி. இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸுன்னு இருக்குது. அப்பார்ட்மெண்ட்ஸு வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அது புதுசு தான். ஏன்னாங்க உள்ள இடம் தான் வந்து இது இருக்குது, அது மேலே கட்ட கட்ட அது புதுசு தான். அது இப்போ இண்டிவிஜுவலாக வீடு கட்ட போகிறீங்க. இந்த இண்டிவிஜுவலாக வீடு கட்டுறதுல கூட காலியாக புதுசாக பழசா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு முன்னாடி 5 பேர் வாங்கியிருப்பாங்க அந்த இடத்த. ஏன்னா இப்போ ரியல் எஸ்டேட்டுன்றது வந்து வாங்கி வாங்கி சில பேர் வாங்குவாங்க, விற்பாங்க, வாங்கப்பா அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரி 4-5 பேர் 5 பேர் கையெல்லாம் மாறி இருக்கும். இப்போ இதில் புதுசில் சேர்க்குறதா பழசில் சேர்க்குறதா? அந்த இடம் வந்து அந்த இடம் காலியாக தான் இருக்குது. அந்த இடம் காலியாக தான் இருக்குது. யார் வீடு கட்டலை, காலி மனை தான் அது. இது மாதிரி பிஸ்னஸுக்காக வாங்கி 5 கை மாறிடுச்சு, 10 கை மாறிடுச்சு அப்படின்னாக்கா அது புதுசாக அந்த இடம் பழசா. நீங்கள் இப்போ புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அது பழசு தான். அது என்னங்க வீடே இல்லை, வெறும் காலி மனை தான், அது எப்படி பழசாக மாறும்? இத்தனை கை மாறக்கூடாது. மாறிடுச்சுனாவே அது பழசுக்கு சமம். இப்போ 1/10/19 நீங்களாம் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பொருந்துதானா? நீங்கள் அந்த மாதிரி இடத்த வாங்கினா உங்களுக்கு சரியாக வராது வீடு வாங்குறதுக்கு. அதனால தான் சில பேர் இப்படி இடம் வாங்கி வீடு கட்டி கூட போக மாட்டேன்றாங்க. இல்லைங்க நாங்கள் போயிட்டோம், போய் கூட சரிப்பட்டு வர மாட்டேங்குது. போகிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்த உங்கள் பிஸ்னஸ்ஸு இது போனதுக்கப்புறம் அதுக்குள்ளேயும் உங்களை இருக்க விட மாட்டேங்குது, அந்த பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸும் பண்ண விட மாட்டேங்குது. அதுக்கு இதுதான் காரணம். ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி என்ன பண்ணுறது, அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இதுதான் இப்போ இதெல்லாம் சித்தர்களுடைய கோட்பாடு. நமக்கு எல்லாத்தையும் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்டான வழிமுறையை அழகாக ஒரு பாடம் மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன அவங்க வாத்தியார் மாதிரி நம்ம முன்னாடி நின்றுலாம் சொல்லி கொடுக்க முடியாது. இது எங்களை மாதிரி ஆளுங்க மூலியமாக தான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். அப்போது அதுவும் வந்து பழசுக்கு சமம் தான் அது. அப்போ காலி மனை வாங்கிறதுக்கு கூட அப்படின்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 இடம் 50 வருஷம் இருக்குதுன்னு வைங்களேன். 50 வருஷம் ஒரு இடம் ஒரே ஆளுக்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ வாங்கினாக்கா, இப்போ இது நீங்கள் புதுசுன்னு சொல்லுவீங்களா பழசுன்னு சொல்லுவீங்கனாக்கா அது புதுசு தான், அது பழசு கிடையாது. 50 வருஷத்தில் 50 பேர் கை மாறிச்சுன்னா அது பழசு, காலி மணியாகவே இருந்தாலும். ஒரு மனையில் கூட புதுமனை பழைய மனை அப்படின்றத வந்து எப்படி பிரிக்க முடியும் சார்? அதான் இது யாருக்கும் தெரியாத ரகசியத்தை எப்படிலாம் அனலைசிஸ் நான் பண்ணிவிட்டு இதனுடைய ப்ராக்டிக்கலான வந்துட்டு எவ்வளோ இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள். இவ்வளவு தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் என்ன சப்ஜெக்ட்னால் எதனா இருந்துட்டு போதுங்க, நான் கட்டிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சொல்ல தானே செய்வோம். அது யார் யாருக்கெல்லாம் அது பொருந்தது பொருளுந்துங்கிறது தானே மேட்ரு. இப்போ 1/10/19
இந்நேரம் வரைக்கும் சொன்ன பாருங்கள், அவங்களுக்கு அது பொருந்த மாட்டேங்குது. அதுக்கு தாங்க நாங்கள் பேசாமல் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறோம். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்கு கீழே உள்ள இடமே உங்களுது இல்லையே. இல்லை அப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அப்போ அவருக்கு மட்டும் அது பொறுத்து தான். அவருது அது கிடையாது. அது நீங்கள் ரெண்டல் கொடுக்குறதுக்கு அங்கே இருக்கீங்க. அப்பார்ட்மெண்ட்ஸினுடைய கான்செப்ட் அதுதான். அவ்வளோதான். அதை அனுபவிக்கிறதுக்கு வரைக்கும் எத்தனை வருஷம் வேணால் அனுபவிக்கலாம். வேறு இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம். வேண்டாம்னு விற்றுட்டு போயிட்டா இன்னொருத்தர் வாங்கலாம். அவருக்கு அதே தான். அப்பார்ட்மெண்ட்ஸே அதுதான். இண்டிவிஜுவலுக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அதனால தான் இண்டிவிஜுவல் வீடில் மட்டும் வாஸ்து வந்து பார்த்திங்கனாக்கா 100க்கு 100% அப்படியே வேலை செய்யும். அது சரியாக இருந்தாலும் உடனே எஃபெக்ட் காமிச்சிடும். அதனால தான் சில பேர் சும்மா அப்படி வீடு வாங்குவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. சில பேர் போனதுலேருந்து போகவே விட மாட்டேங்குது. அவங்களுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்குது. அதான் இப்போ ஒரு இடத்த 5 வருஷத்தில் 5 கை மாறிடுச்சு. ஏன்னா இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வாங்க வைக்கணும், அது கை மாறிக்கிட்டே தானே இருக்கும். 1/10/19 உள்ளவங்களுக்கு அது பொருந்தலை. ஆனால் அதுவே அந்த இடத்தையே 2/11/20 உள்ளவங்களுக்கு பொருந்துது. அதான் அர்த்தம். 3/13/22 உள்ளவங்களுக்கு பொருந்தலை. 4/13/22 இந்த மாதிரி இடத்த வாங்கலாம். 5/14/23க்கு பொருந்தலை. 6 அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு போயிடலாம். இண்டிவிஜுவலுக்கு நிறைய பார்க்கணும். 6/15/24க்கு அவங்களுக்கும் பொருந்தலை. 7/16/25க்கு வாங்கிக்கிறலாம். 8/17/26 9/18/27 அவங்களுக்கும் இது பொருந்தாது. லே அவுட் அப்படின்னா இது புதுசாக பழசா, அது புதுசு. அது எப்படி சார்? அது இன்னொருத்தவங்க வாங்கி தானே சார் லே அவுட் பிரிக்கிறாங்க. அதான் அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி தான் அதுவும். கணக்கு கிடையாது. அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு என்ன பண்ணாங்க, அவரும் வேற யாரும் தான் வாங்கினார். ஏற்கனவே 5 பேர் கை மாறி கூட இருக்கலாம். இப்போ 6வது தான் வாங்கியிருப்பார். மாறுது இல்லையா? லேஅவுட் அதுதான். ஏன் லேஅவுட்டு அப்படி வரலனாக்கா அதுக்கு நிறைய லேயர் கணக்கில் ஃபார்மாலிட்டிஸ் உள்ள நிறைய உள்ள இன்னும் ஆயிருக்கு. அதனால் வந்து அது புதுசு தான். அது புதுசுக்கு சமம், யாருனாலும் வாங்கிக்கலாம். அது இப்போ 1/10/19 குறிப்பாக 1/10/19 3/12/21 30 4 எல்லாத்தையுமே பொருந்துது. செகண்ட் ஹேண்டு உள்ளவங்க கூட ஃபஸ்ட்டு உள்ளதை வாங்கலாம். இது சப்ஜெக்ட் என்னென்னா ஃபஸ்ட் நியூ பீஸுங்கிறது நியூ தான், செகண்ட் ஹேண்டு வேணாங்கிறது. இந்த 2/11/20 7/16 இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் பொருந்ததுன்னா பொருந்து, 4 கூட பொருந்தது. இவங்கெல்லாம் அவங்களுக்கு பொருந்ததுன்னா பொருந்தது. வேணாலும் வாங்கிக்கலாம், வேணாலும் சரி. அப்போ லேஅவுட்டும் புது பீஸுக்கு தான் சமம். ஆனால் யாருனாலும் வாங்கிக்கலாம். இதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் நிறைய உள்ளே இருக்குது. அதை நிறைய செம்மப்படுத்திடுறாங்க. செம்மப்படுத்திட்டு அது ஒவ்வொன்றும் இப்போ ஓனர் ஒருத்தர் தான் வர்றார். இப்போ ஒரு லேஅவுட்டுன்னு வச்சுக்கிறேங்க. அது 50 பிளாட் இருக்கலாம், 100 இருக்கலாம், 200 இருக்கலாம். ஒரே ஓனர் ஒவ்வொருத்தருக்காக தனித்தனியாக தான் கொடுக்குறாரு. அத்தனை பேருக்கு அவர் ஒருத்தர் தான் கையெழுத்து போடுறாரு. ஒரு இண்டிவிஜுவல்ஸுக்கு ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு தான் கொடுக்க முடியுது. இது வந்து ஒருத்தர் வந்துட்டு 100 பிளாட்னு 100 பேருக்கு கொடுக்குறாரு. அப்போ அது நியூ பீஸுக்கு தானே சமம். அதுக்கு தான், அதனால தான் நியூ சொன்னேன். அதனால் அப்போ இதுக்கெல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நான் முதல்ல சொன்னபோது ஆரம்பத்தில் சில பேருக்கு வாங்கியும் வேலை செய்ய மாட்டேங்குது, சிலது வாங்கவே விட மாட்டேங்குது. இன்னும் சில பேருக்குலாம் இருக்குதுங்க. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க. என்ன காரணம்னாக்கா, சில பேருக்கு காசை வச்சுட்டு இருப்பாங்க, இடத்த தேடுவாங்க, கிடைக்காது. அதுக்கு எதுக்குன்னா அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது என்னன்னாக்கா அவங்களுக்கு குலதெய்வ வழிபாடுனாலும் அவங்களுக்கு தொந்தரவு இருக்கும். குலதெய்வ வழிபாடு வந்து சரி வர பண்ணாதவங்களுக்கு இந்த இடம் கிடைக்காது. ஆமாம், அவங்களுக்கு சொந்த வீடு அமையாது, அவங்களுக்கு அமைய விடாது அது. அப்போ இந்த குலதெய்வ வழிபாடில் குறைபாடு இருக்குது. அந்த குறைபாடையை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்துட்டு முதல்ல வீடு அமைஞ்சிரும். நிவர்த்தி பண்ணுறதுன்றது இப்போ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு பூஜையை பண்ணி அந்த மாதிரி பண்ணாலே போதுமானதா, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது பரிகாரங்கள் பண்ணணுமா? ஆமாம், பரிகாரம் என்ன பண்ணணுன்னாக்கா குலதெய்வத்துக்கு நேரில் போயிட்டு வேண்டுதல் வைங்க. அம்மா உங்களுக்கு அது ஆண் சாமியும் பெண் சாமியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு குறைபாடு இருக்குன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன குறைபாடுங்கிறது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு 1 மாதமோ 2 மாதமோ 3-4 மாதத்துலேயே வந்துட்டு அந்த என்ன நீங்கள் விட்டுட்டீங்களோ, ஏன்னா நீங்கள் தான் விட்டீங்கன்னு கிடையாது, உங்கள் முன்னோர்கள் விட்டால் கூட அது உங்களுடைய கண்டினியூட்டி இருக்கும், அது ஜெனட்டிக்கு வரும். அது அப்போ சொல்லும், நீங்கள் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு செய்யலை, ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. ஒரு தீபம் ஏற்றுறது இருக்கும், ஒரு கற்பூரம் ஏற்றுறது இருக்கும், ஒரு பூ வாங்கி போடுறான்னு இருப்பீங்க.
உங்கள் சன்னதிக்கு வரேன்னு இருப்பீங்க, அதை செஞ்சுக்க மாட்டீங்க, போயிருக்க மாட்டீங்க, போக விட்டுருக்காது. ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அது என்னங்கிறது உங்களுக்கு சொல்லிடும். உங்கள் கனவுலேயே வந்து சொல்லிடலாம், நான் சரி மாதிரி சொல்லிடும். அதை செஞ்சிட்டிங்கன்னு வைங்க, அடுத்த செகண்டே உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான இதை கொடுத்துரும். ஏன்னா அது வந்து குலதெய்வ வழிபாடு உள்ளவங்க, ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அப்போ தான் அவங்களுக்கு அது பர்மிஷன் கொடுக்காது, சொந்த வீட்டில் அனுபவிக்கிறதுக்கு வழி கொடுக்காது. அதை செஞ்சுட்டு அதுவும் கொடுத்துரும். ஸோ மொத்தத்தில் புது வீட்டில் என்னென்ன தேதியில் பிறந்தவங்களுக்கு புதுசில் இருக்கணும், பழசு வாங்கலாம், புதுசை வாங்கலாம். புதுசு பழசுங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் ஒன்றும் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு அனலைசேஷன் தெரியாமல் இருந்தது. அது அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இனிமேல் அதன் பிரகாரம் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு லைஃபு எல்லாமே ஸ்மூத்தாக போகும், எல்லாமே ஸ்மூத்தாக முடியும், லைஃப்பும் ஸ்மூத்தாக முடியும். கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். எல்லாருக்கும் வந்து மூளைக்கு வேலை கொடுக்குறீங்க. ஓ இது புதுசு இல்லையா, இது பழசா, இது பழசு இல்லையா புதுசா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இதுக்கப்புறம் பார்க்குற எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். ஸோ எந்தெந்த விஷயங்களை பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சரியானதாக போகும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.